டெக்ஸ்ட் அண்ட் ரைட்டிங். க்ரீச்சர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு, அதோடைய மீனிங் ரைட்டிங் தான். ஓகேவா? இப்போ ட்ரெடிஷ்னல் கிரிட்டிக்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, கிரிட்டிக் எழுதுகிறவங்க, அவங்களுடைய ஒர்க், அவங்க கிரிட்டிக்கலாக ஒரு அவங்க கிரிட்டிக்கல் கன்சர்னை என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு படைப்பு, அது ஒரு லிட்ரரி படைப்பு, இலக்கிய படைப்பு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஹியூமன் வந்து எதனால் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வர்றாங்க? இப்போ பழங்காலத்துல எல்லாம் பார்த்துட்டோம்னா ஒரே சாதி வெறியாக இருந்துச்சு. ஏன் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க வந்துட்டு வேற ஒருத்தர் தூண்டப்பட்டு ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஆகுது. அந்த ஏன் இப்போ ஏன் அதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, சில ரைட்டர்ஸால தான் அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. ரைட்டர்ஸ் தான் அவங்க செதுக்குறாங்க. லைக் இமேஜினேஷனாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய கருத்தை சொல்கிற மாதிரி இருக்கலாம். அதை படிக்கும் பொழுது மற்ற ஜாதி இனத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் எல்லாத்துக்குமே தெரிய வருது. அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படிங்கிற உணர்வு ஹியூமனுக்கு வருது. இப்போ இந்த உணர்வு ஹியூமனுக்கு எப்படி வருது? ஒரு புக்கை படிக்கிறதுனால. ஸோ ஒரு ஹியூமன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு ஆத்தருடைய டிசைனில் தான் இருக்குது. ஒரு ஆத்தர் எந்த இன்டென்ஷனில் சொல்ல வர்றாங்க, ஒரு இன்ஃபர்மேஷனை எந்த இன்டென்ஷனில் சொல்ல வர்றாங்க, அதோடைய மீனிங் என்ன அப்படிங்கிறதுல தான் ஒரு ஹியூமன் அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கை உருவாக்கப்படுறாங்க அப்படின்னு ட்ரெடிஷ்னல் கிரிட்டிக்ஸு சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டீபர்சனலைஸ்ட் லிட்ரரி ப்ராடக்ட் பை கன்சிடரிங், ஒரு தனி மனிதன் ஆக்கப்பட்ட ஒரு லிட்ரரி ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒர்க் கிடையாது, ஒரு லிட்ரரி படைப்பு கிடையாது, இது ஒரு இம்பர்சனலான டெக்ஸ்ட். ஒரு கிரிட்டிக்ஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் என்னவோ அதான் சொல்கிறோம். இது ஒரு இம்பர்சனல் டெக்ஸ்ட், அவ்வளோதான், அது பெரிய படைப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு வெளிப்பாடு தான். நம்ம கிரிட்டிக்ஸ் ரைட் பண்ணுறோம், இது ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு வெளிப்பாடு. நம்ம ஒரு சோஷியலாக என்ன நடக்குது, இப்போ ஏதாவது சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம எப்படியாச்சும் ஒழிக்கணும் அப்படின்னு, இதோடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்னு கிரிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இதோடைய வெளிப்பாடு தான். மற்றபடி நம்ம ஒரு பர்சனலாக இந்த ஒரு ஆத்தர் வந்து இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணாருலாம் கிடையாது. அவருடைய ஒரு சோஷியலாக நம்மளுடைய கருத்து என்ன, ஒரு பாலிடிக்ஸ்லேயே ஆகட்டும், இல்லை வேறு எதுலேயே ஆகட்டும், ஒரு ஒரு நம்மளுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் கிரிட்டிக் அப்படிங்கிறதே தவிர, நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆத்தரை பற்றி நம்மளால எதுவும் சொல்ல முடியாது, அவங்களோட கேரக்டர் இப்படி அப்படின்னு மற்றவங்க நம்ம குறை சொல்லக்கூடாது இல்லையா, அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஆத்தர், அதாவது இங்கே ஆத்தர் என்ன சொல்கிறாங்க, ஆத்தரை யாரை சொல்கிறாங்கன்னா கிரிட்டிக் ஆத்தர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் சொல்கிறாங்க. ஒரு ஆத்தர் அப்படிங்கிறவங்க ஒரு பொதுவான மனுஷங்களாக தான் கருதப்படுறாங்க. அவங்களுடைய ரைட்டிங்லேயே ஆகட்டும், அதாவது அவங்களோட ரைட்டிங் எப்படி இருக்குது, ஏற்கனவே ஒருத்தர் சொன்னதை திரும்ப ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தில் சொல்கிறாங்க இல்லையா, இது தப்பு இப்படித்தான் இருக்குன்ற வரை கண்ணோட்டத்தில் சொல்கிறாங்க. அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே மொழியில் தான் இருக்குது. அந்த கோட்ஸ் எல்லாம் கூட ஏற்கனவே இங்கிலீஷ் மொழியில் எழுதியிருக்காருன்னா இவரும் இங்கிலீஷ் மொழியில் தான் கிரிட்டிக் பண்ணியிருக்கிறாரு. அதே லிட்ரரி சிஸ்டம் தான் அந்த பர்டிகுலர் டெக்ஸ்டில் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இவர் வந்து இந்த கிரிட்டிக் ஆத்தர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பொது நபராக தான் கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்படிங்கிறவங்க டிஃபர் ஆகுறாங்க. எப்படி டிஃபர் ஆகுறாங்கன்னா, ரெண்டு விதமாக டிஃபர் ஆகுறாங்க. ஒரு விதம் எப்படின்னா, ஒரு ஆத்தர் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, எந்த இன்டென்ஷனில் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத அவங்க எழுதியிருப்பாங்க. அதை நம்ம கரெக்டான வேலை நம்ம ரீட் பண்ணணும், கரெக்டான கட்டமைப்போடு நம்ம ரீட் பண்ணணும். அப்புறம் அவங்க எந்த மாதிரி இன்டென்ஷனில் ரைட் பண்ணியிருக்காங்க, விச் கோட் தட் வெண்ட் இன்டு த ரைட்டிங், அந்த ரைட்டிங்கில் அவங்க என்ன கோட்ஸ் வந்து அவங்க சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் ஒரு கிரிட்டிக்கானவர் கிரிட்டிக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, கிரிட்டிசிசம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது ஒரு ஒரு தரப்பு கிரிட்டிக் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, டீகன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக்ஸ், அதாவது சிதைவுற்ற கிரிட்டிக் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்க எப்படி அவங்களுடைய ரைட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் அப்போஸ் பண்ணியே ஆகணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரைட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஒரு ஆத்தர் பற்றின அந்த ஆத்தர் வந்து முழுசாக அந்த புக்கில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. 1க்கு 2 படிச்சுட்டு அவங்க அப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, த சிஸ்டம் ஆஃப் லிங்குவிஸ்டிக் அண்ட் லிட்ரரி கன்வென்ஷன். லிங்குவிஸ்டிக் அண்ட் லிட்ரரி மாநாடு அதோட என்ன சிஸ்டம் சொல்லுது அப்படின்னா, ஒரு லிட்ரரி டெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டோ இல்லை போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டு கிரிட்டிக் இருக்காங்க இல்லையா, அந்த 2 கிரிட்டிக்குடைய டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப நேச்சுரலைஸ்டாக இருக்கும் நம்ம ரீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிடாத ஒரு டெக்ஸ்டுவாலிட்டி, ஒரு ஒரு
ஒரு கலையை ஒரு குறிப்பிடாத கலையாக இருந்தாலுமே கூட அது வந்து ரொம்ப டெக்ஸ்டுவாலிட்டியாக இருக்கும். அது அது ஒரு ஒரு கிரெடிபிளாக இருக்கும், நம்பகத்தன்மையுடையதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. லைக் எப்படின்னா இப்போ ஒரு ரியாலிட்டியாக ஒரு இல்யூஷனாகவே அவங்க சொன்னாலும் கூட ஒரு ரியாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேட் டு கிவ் த illusion ஆஃப் ரெஃபரிங் டு ரியாலிட்டிக்கு ஒரு இல்யூஷன். இப்போ நான் சொல்கிறேன் ஒரு இமேஜினேஷனாகவே இருந்தாலுமே கூட அவங்களுக்கு என்ன தோணும், ரியாலிட்டியாக ஒரு இல்யூஷன் அவங்களுக்கு தெரியும், ரியாலிட்டி அப்படின்னு அவங்க நம்புவாங்க அப்படின்றாங்க. நேச்சுரலைசேஷன், இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேர்ம் என்னென்னா ரெக்யூப்பரேஷன். நேச்சுரலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ சச் ஹேபிச்சுவல் ப்ரொசீஜர் இன் ரீடிங். ஒரு ரீடிங் நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஹேபிச்சுவல் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கணும், அந்த ஸ்பெசிஃபிக் ஜான்ரையில் என்ன சொல்ல வர்றாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஹேபிச்சுவலாக ரீட் பண்ணணும். இப்போ ஒரு காமெடியாக கொண்டு போகிறாங்க, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு காமெடியாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா அதே காமெடியோட தான் நானும் ரீட் பண்ணணும். நம்ம சீரியஸ்னஸாக எடுத்துக்கூடாது, எமோஷனலாக எடுத்துக்கூடாது. ஆர் டேக்கிங் ஃபிக்ஷனல் டெக்ஸ்ட் டு பி ஸ்பீச் ஆஃப் அ கிரெடிபிள். இப்போ ஒரு ஃபிக்ஷனல் டெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு கிரெடிபிள் ஹியூமன், ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஹியூமன் நரேட்டரை அந்த இது தானே சொல்லுவாங்க. ஸோ அப்படி எடுத்துக்கணும். இல்லை இன்டர்பிரிட்டிங் இட்ஸ் ஆர்டிஃபைஸ் ஆஸ் சிக்னிஃபைங் த கேரக்டர்ஸ், அப்படி இல்லைன்னா அவங்க ஒன்றா அவங்க நம்பகத்தன்மையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கலாம், அந்த கேரக்டரை சிக்னிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் சிக்னிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை அந்த ஆக்ஷனை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லை அவங்க அந்த வேல்யூ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிற அதை வச்சு தான் நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்பொழுது அந்த ஒரு இதில் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா அந்த ஏதோ ஒரு விஷயம் என்னமோ சொல்ல வருதுப்பா, அந்த வேர்ல்டுக்கு என்னமோ சொல்ல வருதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரொனால்டு பேத்தீஸ் அப்படிங்கிறவர் ரீடபிள் டெக்ஸ்ட்டுக்கும் அன்ரீடபிள் டெக்ஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா லிசிபிள் அண்ட் ஒன் விச் ஆல்தோ ஸ்கிரிப்டபிள் இஸ் இலிசிபிள். டெக்ஸ்ட் வந்து லிசிபிள் அப்படிங்கிறாரு, ரீடபிளாக இருக்கும் அப்படின்றாரு. அண்ட் ஆல்தோ ரைட்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது இல்லிசிபிளாக இருக்கும், அதாவது அன்ரீடபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ரீடபிள் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இவர் என்ன சொல்கிறாருன்னா ட்ரெடிஷ்னலான ஒன்று, கிளாசிக்கலான ஒரு விஷயமும் கூட. சில ரியலிஸ்டிக்கான நாவல் கூட வந்திருக்கு. யார், ஹொனர் பேல்சக் எழுதியிருக்காரு. சில 19th சென்ச்சுரியில் சில ஆத்தர்ஸ் எல்லாம் கூட நிறைய விதத்தில் ரைட் பண்ணியிருக்காங்க. and so are readily and comfortably interpretable and naturalizable in processing of reading. இது ரொம்ப ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இதுதான் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது அன்ரீடபிள் டெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப லார்ஜாக இருக்கும். அப்புறம் நிறைய விஷயங்களை சொல்ல வரும், நம்மளுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம இது ஒரு நம்ம ட்விஸ்ட் மாதிரி இருக்கும், நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பேத்தீஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்ரீடபிள் டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் ஒரு ரொம்ப அன்ரீடபிள் அப்படிங்கிறது ஈஸியாக சீக்கிரமாக புரிஞ்சிக்கக்கூடியது, அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அட்டென்ஷன் இன் திஸ் வே பியோர் கன்வென்ஷனல் அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். இட் ரெப்ரசன்ட் ரியாலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணும், இதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து பேத்தீஸு த ப்ளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதில் பிளாரிஸ் அப்படின்றது, அதாவது ரீடபிள் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட் வந்து சாதாரணமாக ஒரு சிற்றின்பம் தான் தரும் அப்படிங்கிறாங்க. இதே அன்ரீடபிள் டெக்ஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பரவசம் ஊட்டக்கூடிய நிலைக்கு நம்ம கொண்டு போயிடும் அந்த அன்ரீடபிள் டெக்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. நீங்க இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க. கிரிட்டிக்ஸ் அவங்களோட ரைட்டிங் எதை சொல்ல வருது, இப்போது ஒரு ஆத்தர் எழுதியிருப்பார், அதையே ஏதோ ஒன்று பண்ணி தானே மாற்றி எழுது தானே கிரிட்டிக்கு. ஸோ அவங்களோட லெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா டு பிரிங்கிங் டு பியர் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார்ம், அந்த ஏற்கனவே எழுதின ஆத்தருடைய அதே எக்ஸ்போஷரை வெளியில் கொண்டு வருது, அதே லிங்குவிஸ்டிக் சிஸ்டமை தான் ஃபங்க்ஷன் பண்ணுது.
ஆனால் அது எது இன்வெஸ்ட் த மார்க் ஆஃப் த பேஜ், அவங்க எழுதியிருக்கக்கூடிய பேஜ் ஆகட்டும், அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பீடு கொடுக்குது. இது இவ்வளோ தான் பண்ணுறாரு, இது இவ்வளோ தான் சொல்ல வர்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லி, இல்லை வேறு ஏதோ ஒன்று கிரிட்டிக் சொல்கிறாரு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படி சொல்கிறது மார்க், அப்படி தான் மார்க் கொடுக்கறது. அதோடைய உள்ளார்ந்த மீனிங்கெல்லாம் புரிஞ்சு, உண்மையான மீனிங் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு தானே கிரிட்டிக்ஸ் எல்லாம் அதுக்கான மார்க் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறாங்க. இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, அவுட்டர் வேர்ல்டை ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறாங்க.